ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ராப் இருக்கும், சி சைட் போகாதீங்க போகாதீங்கன்னு. எத்தனை பேர் அதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க? ஸோ சொன்ன லெவல்ஸ் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி ட்ராப் ஆச்சு. அது இன்னைக்கு உண்டான மூவ். நாளைக்கு உண்டான மூவ் முதலே சொல்லிடுறேன். நாளைக்கு புட் சைடு ட்ராப் பண்ணுவாங்க. நாளைக்கு புட் ட்ராப்பிங் நடக்க போகுது முதலே சொல்லிட்டேன். திரும்பவும் எப்படி சார் ஏது சார்ன்றதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை நீங்கள் புட்டுன்னு எடுப்பீங்க, டக்குன்னு மார்க்கெட் கால் சைட் போகும். நாளைக்கு புட் ட்ராப்பிங் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ புட்டு மாதிரி கீழே வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு டக் டக் டக்குன்னு கால் சைடு போயிடும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொடுப்பேன் வித் லெவல்ஸோட. ஸோ ஏன் லெவல்ஸை பார்த்து நீங்கள் பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இங்கே இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த ஒரு கேரண்டி கொடுக்க நான் இங்கே வரல, எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்கறது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ என் லெவல்ஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோட் பை த எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ. ஸோ என்னோடய லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ட்ரேடில் இறங்குங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி 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 ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டைம் கொஞ்சம் கூட எடுக்காது, ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். ஸோ யாரெல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு 1 வீக் நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். உடனே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெவல்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட் எனக்கு ரொம்ப மாரல் பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட் நான் புதுசான விஷயம் என்னென்ன எனக்கு தெரியுதோ நான் அப்கமிங் வீடியோஸை நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். பிகாஸ் ஐ எம் மாஸ்டர்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. ஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி ஐ எம் இன் மாஸ்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம டீமில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வி ஆர் த பெஸ்ட் அப்படின்றது பிகாஸ் ஆஃப் அவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சவரன்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, நமக்கு இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே முக்கியமான விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்சைடு பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்சைடு பாக்ஸ் வந்து 50,203, 50,168. ஓகே, 50,203 அண்ட் 50,168. அதே மாதிரி லோயர் சைடு பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 49,684, அதே மாதிரி 49,591. ஸோ இது லோயர் சைடு பாக்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்பவும் முக்கியமானது. பிகாஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃப்ஐடிஐ ஜோன், அவங்க ஃபாலோ பண்ணுற ஜோன்ஸ். ஓகே, நல்லா பாருங்கள். ஸோ ட்ரேடில் எப்படி எடுக்கணும்னு சிம்பிளாக நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன். என்ன சொல்கிறேன்? ஒரு கேப் டவுன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ரைட். ஸோ மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆன உடனே நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் இந்த கீழே இருக்க நம்ம பாக்ஸில் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இந்த இருக்க பாக்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டைரெக்டாக போயிட்டு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு போயிட்டு பண்ணாதீங்க. மார்க்கெட் நீங்கள் சப்போர்ட் எடுக்கும். நல்லா பாருங்கள் என்ன ஆகும். மார்க்கெட் இப்படி வரும், சப்போர்ட் எடுக்கிற மாதிரி போயிட்டு திரும்ப இது கீழே இப்படி பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி போயிட்டு இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? எந்த லெவல்? 49. எந்த லெவல்? 49,531. நல்லா பார்த்துக்கோங்க. 49 இங்கே ரைட்டில் பாருங்கள், 531. இங்கே வந்து இப்படி சப்போர்ட் எடுக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி போயிட்டு கீழே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு டக்கு டக்கு டக்குன்னு இப்படி மேலே வந்துடும். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். இந்த ஜோனில் உங்களுக்கு ட்ராப் நடக்கும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க.
ஸோ மார்க்கெட்டில் எடுத்த உடனே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, டவுன் சைட் போயிடுச்சு, நீங்கள் ட்ராப் ஆயிடாதீங்க. முதலே நான் சொல்லிட்டேன், வார்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்க, ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு யூஸும் இல்லை, ரைட்? ஸோ இந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணுவாங்க, நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்துகிட்டு வரட்டும், மார்க்கெட் இங்கே வரட்டும், இதை உடையட்டும், நோ ப்ராப்ளம். இந்த உடைச்சி இந்த ரீடெஸ்ட்டு உண்டானது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரீடெஸ்ட் பாஸ் ஆகி இதுக்கு கீழே நல்லா பாருங்கள், இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான், அதாவது 500 எப்போ நீங்கள் 525க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும், அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் இதை போகும், இப்படி வரும், திரும்ப இப்படி போயிட்டு இப்படி பிரேக் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் வந்து புட் சைட் ட்ரேட் எடுக்கணும். டி அதாவது சொல்லப்போனால் 531க்கு கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் புட் சைட் ட்ரேட் எடுக்க வேண்டும், அது வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஸோ எடுத்தீங்கன்னா உங்கள் டார்கெட் என்னவாக இருக்கும் நல்லா பாருங்கள். எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதை பாருங்கள், 49,254, செகண்ட் டார்கெட் 49,053. ஓகே, கிளியர், டன். இது வந்து சினாரியோ நம்பர் 1. ஓகே ஓகே, ஃபைன். ஸோ வாங்க சினாரியோ நம்பர் 2 என்னன்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ண சான்ஸ் இருக்குன்ட்டு, ரைட்? நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் எடுத்துகிட்டு இதே இடத்துல இது கீழே வரைக்கும் போகல, இதே இடத்துல வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கேயாவது மூவ் ஆகுதுன்னு வைங்களேன். எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ, எதுக்கு மேலே 49,705, 49,697 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா இங்கேருந்து நீங்கள் சிஇ சைடு எடுக்கலாம். ஓகே, கால் சைடு எடுக்கலாம். நல்லா பார்த்தோம், இதுக்குள்ளே இருக்கும்போது இந்த ட்ரேட் எடுக்காதீங்க. இதுக்கு மேலே இருந்தால் சிம்பிளாக சொல்ல போனால் கால் சைடு, இதுக்கு கீழே 531க்கு இருந்தால் புட் சைடு. ஓகே, புட்டை பை பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சினாரியோ, இது சினாரியோ நம்பர் 2. ஸோ கால் சைட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 49,895, செகண்ட் டார்கெட் உங்களுக்கு நம்ம மேலே இருக்க பாக்ஸ் கிடச்சிரும். ஸோ பாக்ஸ் எது 50,168 and 203. ஈவன் 50,000 இதுக்கு மேலேயும் உடைச்சிட்டு 50,237, 250 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமான லெவல் நல்லா பாருங்கள், இந்த இடம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். நல்லா திரும்ப சொல்கிறேன், இந்த சினாரியோ நம்பர் 2 இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? மார்க்கெட் இங்கே என்ன நடக்குது, இந்த பாக்ஸில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கண்ணெல்லாம் இந்த பாக்ஸில் தான் இருக்கணும், முக்கியமாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ எப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே திரும்ப பிரேக் ஆகி இதில் சஸ்டெயின் ஆகுதோ 250, 237க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தர் இட் வில் கோ அப் டு எது வரைக்கும் போகும், இட் வில் கோ அப் டு 50,884. பெரிய டார்கெட் கொடுக்குற பாருங்க, 50,884 ஃபாலோடு பை அடுத்தது பாருங்கள் 50,130. ஸோ 5884, 51,130 வந்துடும். எதுக்கு எப்போ வரும், இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா இதில் போயிட்டு திரும்ப இப்படி எடுத்து திரும்ப இங்கே மேலே சஸ்டெயின் ஆயிரும். திரும்ப சொல்கிறேன், இந்த பாக்ஸ் மேலே பாக்ஸுக்கிட்டே சஸ்டெயின் ஆயிரும். டன். ஸோ சினாரியோ நம்பர் 3 என்ன நம்ம பார்ப்போம். ஸோ சினாரியோ நம்பர் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு புரியலன்னா ஷார்ட்டாக நான் திரும்ப சொல்லிடுவேன், டோன்ட் வரி. சினாரியோ நம்பர் 3 வாங்க. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, பெரிய கேப் அப் ஆயிடுச்சு, எடுத்தோடனே இந்த இடம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். கேப் அப்பில் இந்த இடத்த பிரேக் ஆகி இங்கே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள், எவ்வளோ நிமிஷம் கேண்டில், 15 to 20 மினிட்ஸ். ஓகே, 15 to 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அங்கே பிரேக் அவுட்டில் நீங்கள் சிஇ சைட் போங்க. என்ன பண்ணணும், சிஇ சைட் போகணும். அப்போ நான் சொன்ன டார்கெட்ஸ் நல்லா பாருங்கள், நான் சொன்ன டார்கெட் ஆனது 50,884, 51,130 வந்துடும். டன். எனி டவுட்? சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட் கேப் அப் ஆச்சு, இந்த இடத்துலையே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, ஓகே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டக்குன்னு இது உடையுது, இந்த பாக்ஸில் ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து உடைஞ்சிட்டு திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுலேயும் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா தாராளமாக இதில் நீங்கள் புட்டு எடுக்கலாம், புட்டை பை பண்ணலாம்.
ஓகே. உங்களுக்கு இந்த பாக்ஸோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு அந்த கேண்டில் பியை பை பண்ணுங்கள். உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் 49 896 895 896 வரும். அதுக்கு அடுத்தது 49 705 வரும். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மூவ் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த மூவ் இருக்குது. ஸோ இந்த 2 மூவ்ஸில் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன சொல்கிறது, உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. கிளியர் கட்டாக சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவசரப்பட்டு குடுன்னு போயிடாதீங்க. கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க. நீங்கள் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக இருக்க முடியும். அவசரப்பட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது லாஸில் தான் போய் முடியும். ஸோ சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ட்ரேட் எடுங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ லாஸ்ட்டு சினாரியோ நான் சொல்கிறேன். ஸோ இது சினாரியோ நம்பர் 4 ஆச்சு. ஓகே. இதுக்கு மேலே போச்சுன்னா 3. ஓகே. ஸோ இந்த இடத்துல இதுக்கு இங்கே ப்ளூ லைன், என்னோட ப்ளூ லெவல் எங்கே இருக்குது, முக்கியமான லெவல் இந்த பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிஇ, இது சினாரியோ நம்பர் 1. ஸோ அதே மாதிரி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது 2. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிஇ. ஸோ சினாரியோ 1 ப்ளூக்கு கீழே பிஇ, சினாரியோ நம்பர் 2 திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இதுக்கு மேலே ரெட், இந்த பிளாக் இந்த ரெட் இதுக்கு மேலே போனால் சிஇ. சினாரியோ நம்பர் 3 மேலே பிரேக் ஆகிட்டு இது போனால் சிஇ. சினாரியோ நம்பர் 4 இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா இந்த சினாரியோ 4 வந்துடும். ஸோ லாஸ்ட்டு சினாரியோ நம்பர் 5 நல்லா பார்த்தா, லாஸ்ட்டு சினாரியோ நம்பர் 5. சினாரியோ நம்பர் 5 என்ன, மார்க்கெட் இங்கே எங்கேயோ ஓப்பன் ஆகுது ஃப்ளாட்டாக இல்லை எங்கேயாவது. ஸோ டக்குன்னு புட் சைடு போகிற மாதிரி போயிட்டு சடனாக இங்கேருந்து இப்படி போயிடும் கால் சைடு. திரும்ப சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. புட் சைடு போகிற மாதிரி போயிட்டு உங்களை ட்ராப் பண்ணிட்டு கால் சைடு போயிடும். இது மார்னிங்லேயே நடந்துடும். திரும்ப சொல்கிறேன், இதே இடத்துல உங்களுக்கு ட்ராப் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராப் நடந்துடும், கால் சைடு போயிடும். ஓகே. ஸோ பி சேஃப். ஏன்னா எந்த இடத்துல அது பிரேக் ஆகுதோ அதுக்கு கீழே முக்கியமான சப்போர்ட் லெவல் இருக்குது. கிளியராக போகணும்னா மார்க்கெட் இது ப்ளூக்கு கீழே போனால் மட்டும்தான் பிஇ, அப்போ தான் அந்த சினாரியோ நம்பர் 1 வரும், இல்லைனா வராது. ஓகே. மார்க்கெட் இப்படி ஃப்ளாட்டாக எடுத்து இப்படி ஒரே மாதிரி உடச்சி டக்குன்னு ட்ராப் அடிச்சுட்டு 1 2ன்னு மேலே போயிடும். நீங்கள் கீழே வருமானு வெயிட் பண்ணுவீங்க, இது உடச்சிட்டு இப்படி கூட போயிட வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூ கூட ஆயிரும் அப்படியே சிஇ. ஓகே. எப்போ இதுக்கு மேலே இந்த சினாரியோ நம்பர் 3 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1லேருந்து அப்படியே சினாரியோ நம்பர் 3க்கு ஜம்ப் ஆகி அப்படியே போயிடும். நீங்கள் இது வரும் கீழே புட்டு வரும் வெயிட் பண்ணுவீங்க, அது கால் போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்து எடுங்க. ஸோ புட் சைடு எடுக்கணுமா கொஞ்சம் யோசிங்க. நான் கிளியராக சொல்லிட்டேன், புட் சைடு இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் என்னோட லெவல் 530 கீழே போனால் மட்டும்தான் புட்டு வரும், இல்லை என்றால் வராது. இது வரும் ஆனால் வராது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் இதே இடத்துல நீங்கள் சப்போஸ் வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து கால் சைட் போகுதுன்னா நீங்கள் போகலாம், பிரச்சனை இல்லை. பட் புட் சைடில் உங்களை ட்ராப் பண்ணணும்னு நினச்சா மார்க்கெட்டில் புட்டு வந்துட்டு கால்க்கு போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இடமும் நீங்கள் ஃப்ளாட்டாக ஓப்பனாலும் ட்ராப் ஆயிடுவீங்க. ஸோ கேப் டவுன் கொடுத்து இந்த பக்கம் போனாலும் ட்ராப் ஆயிடுவீங்க. டன், புரிஞ்சிச்சா? அதனால தான் நான் முதலே சொல்லிட்டேன், நாளைக்கு பிஇ ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது, புட்டு ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ஆல்வேஸ் ட்ரேட் இன் த மணி. எப்போவுமே பார்த்துக்கோங்க, இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம் அட் த மணி எடுங்க, ஆர் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே போயிட்டு இந்த மணி. ஓகே, நீங்கள் கால் செட் போகிறதா இந்த மணி எடுங்க, ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டன். ஓகே, எனி டவுட்? இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள், 3 டைம்ஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடு ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் ட்ராப் ஆயிருங்க. மார்க்கெட்டோட வேலையை உங்களுக்கு ட்ராப் பண்ணுறது தான். நல்ல கேண்டில் அப்படியே பழம் மாதிரி வரும், கீழே போகுது, கீழே வாங்கு, என்னை புட்டு வாங்குங்கன்ட்டு வரும். அவசரப்படாதீங்க, வாங்காதீங்க. ஓகே. ஸோ புட்டு எப்போ வரணும்னா உங்களுக்கு இந்த லெவல் இல்லை பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் தாராளமாக எந்த ட்ராப்புமே கிடையாது. ஸோ ட்ராப் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அவங்கள மாட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டினா ட்ராப்பே இருக்காது, ஜாலியாக போகலாம். ஓகே,
ஜாலியாக ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணிங்கன்னா எது வரைக்கும் வரும்னு நான் கீழே இருக்க டார்கெட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ 254 அண்ட் 053. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியை நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணதுன்னு பார்ப்போம். பாருங்கள் நிஃப்டி என்ன பண்ணுது. உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். இப்போ நான் போடுறது உங்களுக்கு நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டில் என்ன சினாரியோன்னு பார்க்க போனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஸோ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். நல்லா பாருங்கள், கேப் டவுன் ஆச்சுன்னா சேம் டு சேம் இதே லெவல் நிஃப்டியும் உங்களை ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அதே தான் சேம் கண்டிஷன் சினாரியோ ஆர் பேங்க் நிஃப்டி. ஸோ 204 23,204க்கு கீழே போகாத வரைக்கும் நீங்கள் புட்டு போகக்கூடாது. இது கீழே போனால் மட்டுமே தான் நீங்கள் புட்டு போக வேண்டும். இல்லைனா இப்படி கேப் டவுன் எடுக்கும், இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம சப்போர்ட் பாக்ஸ் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்டில் சொல்லலைன்ட்டு. ஸோ இந்த எழுதிக்கோங்க, சப்போர்ட்டோட பாக்ஸ் 23,268 23,237. ஸோ 268 237. நீங்கள் எப்பொழுதும் இதுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் பண்ணாதீங்க. இதுக்கு வெளியே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் ஜோன், ரொம்ப க்ரூஷியல் ஜோன். ஏன்னா ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ஜோனில் தான் நடக்குது. இந்த ஜோனில் தான் யாராக இருக்கட்டும் உங்களோட பிக் பிளேயர் இந்த லெவலில் தான் என்ட்ரி பண்ணுவாங்க. அவங்க என்டர் பண்ண அப்புறம் அவங்க மொமெண்டம் தெரிஞ்ச அப்புறம் நம்ம வந்து அப்சைட் போவோம். இல்லை டவுன் ஆகி இதை பிரேக் ஆச்சுன்னா 204க்கு கீழே, அதாவது சொல்ல போனால் 23,200க்கு கீழே போகாத வரைக்கும் புட்டு போகக்கூடாது. ஐ ரிப்பீட், ட்ராப் ஆகிடுவீங்க. இங்கே கொடுக்குற மாதிரி வந்துட்டு 204 வரைக்கும் வந்து டக்குன்னு மேலே போயிடும். ப்ளீஸ் பி காஷியஸ். ஓகே, சேம் சினாரியோ தான். இது வந்துட்டு மேலே போயிடும். ஸோ மேலே போச்சுன்னா உங்களுக்கு 295 322. ஓகே, 322ல் திரும்ப இப்படி வரும். இதுக்குள்ளே ஆடிட்டு 322 பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா 390 அண்ட் அப்சைட் பாக்ஸ் எழுதிக்கோங்க. அப்சைட் பாக்ஸ் விச் இஸ் 23,412 23,399 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியர். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் இதுக்கு சிஇ போகணும். ஸோ இது 1, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆன 2. சப்போஸ் மார்க்கெட்டில் அதே தான் கேப் அப் எடுத்துருச்சு, இதை பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா 23, நல்லா பாருங்கள், 23,323 அண்ட் 23,295 டார்கெட் வந்துடும். ஈவன் 23,263 கூட வந்துடும். இது எப்போ வரும்? கேப் அப் ஆச்சுன்னா நீங்கள் என்ன வாங்கணும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள் உங்கள் கண்ணில். இதை மட்டும் தான் வாட்ச் பண்ணணும். அது என்ன வேணால் வந்துட்டு போகுது. கேப் அப்னா இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா. இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா யூ ஷுட் திங்க் ஃபார் புட். ஓகே, திங்க் புட். இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி போயிட்டு உடச்சிட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அப்போவும் நீங்கள் கால் போகக்கூடாது. கால் பியூராக எதுக்கு மேலே போகணும், இந்த 433க்கு மேலே, அதை 443 சொல்ல போனால் 450 வச்சுக்கோங்க. 450 என்ன 450? 23,450க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் சிஇ போக வேண்டும். ஏன்னா இந்த இடத்துக்கு மேலே உங்களுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே போச்சா மார்க்கெட் ஃப்ளை ஆயிரும். ஃப்ளை ஆச்சுன்னா டார்கெட் 23,611 அண்ட் 702 வந்துவிடும். ஓகே, அண்டர்ஸ்டுட். அது வரைக்கும் வராது. 23,450க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அப்போ உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட், அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் இதுக்கு மேலே மட்டும்தான் கிடைக்கும். அது கீழே கிடைக்காது. அண்டர்ஸ்டுட்? எனி டவுட்? ஓகே, ஸோ கிளியர் கட். லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா, கீழே போகிற மாதிரி போச்சுன்னா இந்த இடமும் சப்போர்ட் எடுத்து மேலே போகும், இல்லை இந்த இடமும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். என்ன கேட்டிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது இங்கே ட்ராப் ஆகிற லெவலே இந்த பிரேக் அவுட்டில் 15 மினிட் பிரேக் அவுட்டில் வந்து இங்கே இடம் ட்ராப் ஆயிடுவீங்க. இந்த இடம் பக்கா ட்ராப் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஸ்கால்பர் யாராக இருந்தால் ஏன்னா மார்க்கெட் இங்கேயே கூட மேலே போயிடும். ஸோ எதனால் நான் சொல்கிறேன், கீழே வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல இருக்க வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். இது எப்போ நடக்கும்? மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும்போது ட்ராப் உங்களுக்கு இப்படி வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மேலே போயிடும். ஓகே, ஸோ புட்டு வந்து வெறும் இது கீழே தான். நல்லா சொல்கிறேன், திருப்பியும் இது கீழே தான்.
இது கீழே போனால் யோசிக்க வேணாம். கேப் அப்போ இருந்தாலும் சரி, கேப் எதாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. 200 கீழே போச்சுன்னா தைரியமாக நீங்கள் கூட்டு போயிடலாம். டன். எனி டவுட்? ஸோ கூட்டு போனீங்கன்னா டார்கெட் என்ன வரும் நீங்கள் கேட்பீங்க. ஸோ டார்கெட் 23,039 என்ன வருது? 23,23,039. ஓகே. அண்ட் செகண்ட் டார்கெட் 22,957. இதெல்லாம் தான் இதோட டார்கெட்ஸ். ஐ ஹோப் 1, scenario 2, scenario 3, scenario 4, okay, scenario 5. Done. ஓகே. சப்போஸ் இங்கே இடத்துல பிரேக் ஆகிட்டு மேலே போச்சுன்னா, நேரில் போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பிரேக் அவுட் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்குது, சஸ்டெயின் ஆகிருக்கு 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகிட்டு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குதா, கால் சைட் நோ இஷ்யூஸ். புட்டில் தான் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. நல்லா திரும்ப சொல்கிறேன் பாருங்க, புட்டு வந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ பி ரெடி. நான் ட்ராப் ஆகக்கூடாதுன்னு உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். நீங்கள் ஆயிடுவீங்க எப்படி இருந்தாலும். ஏன் தெரியுமா? பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துரும். பியூட்டிஃபுல்லாக கொடுத்துரு அப்படியே இன்சைட் கேண்டில் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் மேலே போகுமா, நீங்கள் நினச்சி இன்சைட் கேண்டில் அப்படின்னு பிரேக் அவுட் கொடுக்குறோம் நீங்கள் நினைப்பீங்க. இந்த இடம் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கே டக்குன்னு மேலே போயிடும். ஸோ முதலே நான் வார்னிங் பண்ணிட்டேன், சேஃபாக ட்ரீட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூஸ். ஸோ நாளைக்கு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் கோர்ஸ் ரிலேட்டட் சொல்லுங்கன்ட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன கோர்ஸ்ன்றதை நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், பிகாஸ் இட் இஸ் மை லாஸ்ட் பேட்ச். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தேங்க்ஸ், நோ ப்ராப்ளம். ஓகே, என்னோட லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கேபிட்டல் இல்லையா, தயவு செஞ்சு கோர்ஸ் படித்து ஒரு யூஸ் இல்லை. கேபிட்டல் முதல்ல எடுத்துகிட்டு வாங்க, தென் யூ லேர்ன் இட். ஓகே, ஸோ அவ்வளோதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம மூலமாக ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கட்டும். பிகாஸ் திரும்பவும் சொல்கிறேன், 99% உங்களுக்கு யூடியூபர் உங்களை வந்து ஜஸ்ட் தே ஆர் ஃபேக். ஓகே, 99% யூடியூபர் ஃபேக். அந்த 1% நீங்கள் ரைட்டான பர்சன் யாருன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள மென்டராக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, எடுத்த உடனே போயிட்டு இந்த பிஎன்எல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளில் 2 லட்சம், ஒரு நாளில் 4 லட்சம், ஒரு நாளில் 8 லட்சம், இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு சார் இப்படிலாம் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக இவர் நான் சொல்லி தருவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுத்து ட்ராப் ஆயிடுவீங்க. ஓகே, சொல்லுவாங்க எஃப்ஐ லெவல்ஸ், சொல்லுவாங்க டிஐஏ லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர இந்த லெவல்ஸை எப்படி வரையணும், எப்படி போடணும், ஏன் இந்த லெவல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எதனால் இந்த லெவலில் வந்து அப்படி என்ன தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது இந்த லெவல்ஸில், எந்த லெவல்லேருந்து வந்து எந்த லெவலில் வாங்குறாங்க, எந்த லெவலில் விற்கிறாங்க, ஏன் இந்த லெவலில் சீப்பாக கிடைக்கிது, நிறைய விஷயம் இருக்குது இதில். ஓகே, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேருந்து எல்லாமே இந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் என்ன தான் எஸ்எம்சி கான்செப்ட் தெரிஞ்சாலும் இந்த லெவல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலானாலும் அது எப்போவுமே கஷ்டம் தான். இந்த லெவல் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்டில் இதுக்குள்ளே நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தனால அதுக்கப்புறம் மொமெண்டம் கொடுத்தா தான் மார்க்கெட் மேலே போனனால இந்த லெவலை நம்ம அப்படி நோட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணுற லெவல். இட் டேக்ஸ் அ டைம். திரும்பவும் சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் உடனே கேட்பீங்க, முடித்த உடனே நீங்கள் ஏன் சார் வீடியோ போட மாட்டீங்க? இட் டேக்ஸ் டைம். லெவலை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எழுதுறதுல ரொம்பவும் டைம் டேக்கிங். ஸோ அதனால தான் என் வீடியோ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் ஆகுது. ரைட், ஸோ புரிஞ்சுக்கோங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் மை என்ன சொல்கிறது உங்களுக்கு, தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல அனாலிசிஸோட பார்ப்போம். ஓகே, till then, thank you, bye from your professor, and have a happy and safe trading. Bye bye.